நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் சிவப்பு, பச்சை, மஞ்சள் குறியீடுகள் கொண்ட சாய ஆலைகள், டயர் தொழிற்சாலை, கண்ணாடி தயாரிப்பு தொழிற்சாலை, இரும்பு உருக்கு தொழிற்சாலை என 200க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் ஈங்கூர் சாலையில் உள்ள ஆர்கே ஸ்டீல் என்ற தொழிற்சாலையும் ஒன்று. குஜராத்தைச் சேர்ந்த அபிஷேக் என்பவருக்கு சொந்தமான இந்த ஆலையில் இரும்பு தகடுகளை ரசாயனம் கொண்டு கழுவி அதிக வெப்பத்தில் குழாய்கள் தயாரிக்கப்பட்டு தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. கடந்த 20ஆம் தேதி நள்ளிரவில் ஆர்கே ஸ்டீல் தொழிற்சாலையில் இருந்து இரும்பு துகள்களுடன் கூடிய ரசாயனம் கலந்த பல லட்சம் லிட்டர் கழிவு நீரை டேங்கர் லாரியில் கொண்டு வந்து கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள கீழ்பவானி கால்வாயில் இருந்து பிரிந்து வரும் கசிவு நீர் ஓடையில் திறந்து விட்டுள்ளனர். காலையில் கொளத்துப்பாளையம் குளம் செந்நிறமாக காட்சியளிப்பதையும் அதில் மீன்கள் செத்து மிதப்பதையும் பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அடுத்தடுத்த நாட்களில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விவசாய கிணறுகளிலும் ஆழ்துளை கிணறுகளிலும் இந்த மாசுபட்ட நீர் கலந்து குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் விவசாயத்துக்கும் பயனற்ற நீராக மாறியது. ரசாயன கழிவு கலந்து விட்டாங்க. இதோட 6 நாள் ஆயிடுச்சு. குழந்தைங்க சாப்பாடு செய்யறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து மாட்டுக்கு தண்ணி கட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே சிரமமாக இருக்குது. குளிச்சுட்டா மேல் ஃபுல்லாக பிக்கிது. எங்களால் அரிப்பு தாங்க முடியல. 2 ஆண்டுகளுக்கு முன்பும் இதே நிறுவனம் இதே அட்டூழியத்தை அரங்கேற்றிய நிலையில் பல 100 ஏக்கரில் விவசாய நிலம் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாயினர். இதனையடுத்து ஆலையின் மின் இணைப்பும் குடிநீர் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றம் சென்று ரசாயன நீரை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்றும் அதனை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவை காற்றில் பறக்கவிட்ட அதிகாரிகளால் தற்போது மீண்டும் அதே தவறை அச்சமின்றி செய்திருக்கிறது ஆர்கே ஸ்டீல்ஸ் நிறுவனம் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். சம்பவ இடத்திற்கு சென்ற தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த பிறகு வெறும் சாய கழிவுகளாக மட்டும் இருந்தால் உடனடியாக அகற்றிவிடலாம். இது போன்ற ரசாயனம் கலந்த கழிவுகளை அகற்ற போதுமான தொழில்நுட்ப வசதிகள் இங்கு இல்லை என்றும் கூறினார். இந்த தண்ணி எடுத்து கொண்டு போய் ட்ரீட் பண்ணுறதுக்கு உரிய இடம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இப்போ சாய கழிவுனா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது. இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இங்கேருந்து ஒரு 20 லோடு எடுத்துகிட்டு போய் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதை ட்ரீட் பண்ணுற அளவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு இல்லை. வழக்கம் போல் ஆலையின் மின் இணைப்பும் குடிநீர் இணைப்பும் துண்டிக்கப்பட்ட நிலையில் 2வது முறையாக கழிவுநீரை சுத்திகரிக்காமல் வெளியேற்றிய ஆலை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்காமல் கழிவுகளை கொண்டு வந்து வெளியேற்றிய லாரி ஓட்டுநர் மீது சித்தோடு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது போன்ற நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே தாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் என கொளத்துப்பாளையம் மக்கள் தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் ரவிக்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.